இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் மற்றும் அனைவரையும் பெற்றோர்களையும் வருவதை வரவேற்பேன். முதல்ல நான் ஃபஸ்ட்லே இந்த ஸ்கூல் நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் ஏற்கனவே. அப்போ என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம கண்ணங்குடியில் பள்ளிக்கூடங்களுக்கும் மருத்துவத்துக்கும் படிப்புக்கும் மருத்துவத்துக்கும் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தோம். சரியா? அவங்களாம் அது எப்படி புரியுதுன்னு தெரில. மக்களுக்கு ஃபஸ்ட்டில் மருத்துவம் கல்வி இது ரெண்டும் முக்கியம். இது ரெண்டும் இருந்தாவே எல்லாமே சரியாயிடும். இப்போ இந்த நிகழ்ச்சி இருக்குது, நான் ஒரு சேர்மனாக இருக்கும், ப்ரெசிடண்டாக இருக்கும், எதுக்கு ஹெச்எம் கூப்பிட்டோன்னே எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் உடனே விடுறோம்னா கல்வி ஒரே காரணம் தான். சரியா? நீங்கள் சரியாயிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். நீங்கள் இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் எடுத்துக்கிறீங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, அங்கே படிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மிஞ்சி போனால் அதெல்லாம் பெரிய படிக்கும், பெரிய வேலை அதான். நீங்கள் இப்போ யூபிஎஸ்சி குரூப் ஒரு யூபிஎஸ்சினா தெரியுமா? யூபிஎஸ்சி என்ன? யூபிஎஸ்சினா என்ன? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். கலெக்டரு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், இது பூரா யூபிஎஸ்சி. அதுக்கடுத்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, 3, குரூப் 4, இது பூரா கவர்மெண்ட் எக்ஸாம். சரியா? நீங்கள் ஒவ்வொருத்தரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது மட்டும்தான் அதிகாரமான பதவியில் வந்துக்கிட்டு இருக்கீங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க மட்டும்தான் நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கணும். சும்மா தெரியாத சம்மந்தமே இல்லாத விஷயம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இருக்கிறவங்க மட்டும்தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 இருந்தாலும் சரி, இதில் பூரா பிஓவிலேருந்து நீங்கள் ஒரு மனிதன் உயரணும்னா, நீங்கள் வந்து சமுதாயத்தில் வந்து அங்கீகாரம் பண்ணணும்னா அதிகாரத்தில் இருக்கணும். அதிகாரம்னா நீங்கள் அதுக்காண்டி முதலமைச்சர் ஆகணும் அப்படிலாம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு பிஓ ஆனாலும் ஒரு அதிகாரம் தான். அந்த ஊருக்கு நீங்கள் நல்லது செய்யலாம். நாங்கள் அரசியல்வாதியோட ஒரு சில தான் பண்ணலாம். ஒரு தாசில்தார் ஆனால் அதுக்கும் நல்லது செய்யலாம். சரியா? அது மாதிரி கலெக்டரு, சப் கலெக்டரு, ஐஏஎஸ், ஐபிஎஸ் இதெல்லாம் நீங்கள் படித்து வரணுங்கிறக்காண்டி தான் உங்களுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்விலாம் ஒரு விஷயமா நாங்களாம் ஓடோடி வர்றோம். நம்ம கண்ணங்குடி யூனியனை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒத்துழைப்பு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கல்விக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த யூனியன் ஆரம்பித்ததுலேருந்து இந்த 4 வருஷம் தான் அதிக வளர்ச்சி நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த 4 வருஷத்துல தான் நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் ஓட்டு அரசியல் பண்ணாமல், ஓட்டு அரசியல்னா சும்மா ஒரு இடத்துல ரோட போடுறோம், அது சும்மா சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஃபண்டை கொண்டு வேஸ்ட் பண்ணாமல், ஸ்கூலுக்குன்னா ஒரு பாத்ரூம் இருந்தாலும், டாய்லெட்டாக இருந்தாலும் சரி தான், ஒரு ரோடாக இருந்தாலும் சரி தான், ஸ்கூலுக்கு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு டிக் பண்ணணும். எங்களுக்கு அங்கே வந்து ஓட்டு அரசியல்னால் வெளியில் பண்ணால் ஓட்டு விடுவோம், இங்கே அதெல்லாம் இல்லை. ஆனால் அதை நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த 4 வருஷம் எங்களுக்கு முக்கியம் கல்வி, மருத்துவத்தை ரெடி பண்ணணும். அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு இந்த ஆசிரியர்களும் உதவி பண்ணி எங்களுக்கு ஒரு சின்ன பெருமை என்னன்னா, இப்போ நம்ம யூனியனில் ஒரு ஸ்கூலு 100% ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வாங்கியிருக்கலாம். அதோட பெருமை வேறு எதுவுமே இல்லை. சரியா? ஸ்கூலில் கல்வியை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு செய்யணும்னு நினச்சதுக்கு எங்கள் மனசு ஒரு திருப்தி அடைகிற வரைக்கும் இந்த சிவாஜி ஸ்கூல் எங்களுக்கு பெருமைப்படுத்தியிருக்கு. உங்களுக்கு பெருமை இல்லையோ எங்களுக்கு பெருமை. நாளைக்கு கண்ணங்குடி யூனியன்னு சொல்லுவாங்க. கண்ணங்குடி யூனியனாவே எங்களுக்கு பெருமை தான். சரியா? இந்த ஸ்கூல் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டாலும் நாங்கள் பண்ண இதுக்கு மருத்துவத்துக்கு நாங்கள் செஞ்ச அங்கீகாரத்துக்கு நம்ம யூனியனில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பிஹெச் வந்து நம்ம டெல்லி லெவலில் சான்றிதழ் வாங்கியிருக்கு. சரியா? கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் செஞ்ச செயலை எங்களுக்கு அங்கீகாரம் பண்ணியிருக்கு. இன்றைக்கி ஹெச்எம் சொன்னாங்க, உண்மையிலே எங்களுக்கு வந்து நிறைய வேலை. ஏன்னா இன்றைக்கி முகூர்த்த நாள், சிவகங்கை, நிறைய இன்றைக்கி நிறைய ப்ரோக்ராம் வச்சுருந்தோம். ஆனால் முதல்ல என் யூனியனில் ஒரு யூனியனில் நமக்கு வந்து ஒரு 100% வாங்கிங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு என்ன, இப்போ நீங்கள்லாம் ஏழை குடும்பத்துலேருந்து வர்றீங்க, உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் 100% வாங்கி பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட பெருமை எங்களுக்கு எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் மார்க்ஸை பார்க்கும்போது பெரிய பெருமையாக இருக்குது. 459, 439, 433லாம் சாதாரண விஷயம் இல்லை. இங்கே நீங்கள் இப்போ நம்ம ஏரியாவில் எல்லாம் ஒரு பெரிய 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஸ்கூலுக்கு கட்டி போகிறீங்கன்னா, அங்கே காலையில் சாப்பாடு, மத்தியான சாப்பாடுக்கு மட்டும்தான் ஃபீஸு. காலையில் சாப்பாடு, மத்தியான சாப்பாடு இங்கே போயிட்டு வருது. இதை வந்து இப்போ கவர்மெண்ட்டே கொடுக்குது. காலையில் சாப்பாடு, மத்தியான சாப்பாடு. இங்கே 1.5 லட்சம், இங்கே ஃப்ரீ, அங்கே 1.5 லட்சம் கட்டுறோம். நம்ம எல்லாம் தெரியாமல் போகிறோம். அது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு இந்த ப்ரைவேட்டில் படிக்கணும். அதெல்லாம் சிந்திக்காது. இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலும் சரி, டீச்சர்ஸும் சரி, மெட்டீரியல்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, கட்டமைப்பு நல்லா இருக்குது. நம்ம யூனியனில் எங்களை போன்றவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஹெச்எம் எல்லாமே நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க, நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம யூனியனுக்கு நீங்கள் இன்னும் பெருமை சேர்த்து, இன்னும் உங்களுக்கு என்ன தேவைகளோ நாங்கள் இருப்போம். நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களை பயன்படுத்தி கொண்டு நான் மறுபடியும் அதே தான் சொல்லுவேன். நான் ஸ்கூலுக்கு போகிற எங்களை பயன்படுத்திக்கிறது உங்களோட வேலை.
இங்கே என்ன இருக்குன்னு எங்களுக்கு என்ன குறைங்கிறது எங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொன்னீங்கன்னா அதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். உங்களுக்கு என்ன உதவிகளோ உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை உங்கள் ஹெச்எம் மூலியமாக எங்கள் காதுகளுக்கு கொண்டு வந்தீங்கன்னா பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி தான், மாணவர்களாக இருந்தாலும் சரி தான், அதை செய்து கொடுக்குறதுக்கு நாங்கள் ரொம்ப தயாராகவே இருக்கோம். அதனால் நீங்களும் இன்னும் டீச்சர் சொன்ன மாதிரி இந்த ஸ்கூலில் 100% வாங்கியிருக்குன்னு சொல்லி மற்ற மாணவர்கள்ட்டையும் சொல்லி வர சொல்லி இங்கே படிக்க சொல்லணும். அம்மா அப்பாவுக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும். சரியா? அம்மா அப்பாவுக்கும் கஷ்டப்பட்டு இங்கே 50,000 கட்டணுமே 1 லட்சம் கட்டணுமே அப்படின்னு நீங்கள் தான் கடைசியில் பார்த்தா அந்த 1 லட்சம் கட்டினதை விட நீங்கள் ஏன் தாசில்தாராவோ பிடிஓவோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் ஆவீங்க. அதனால் அம்மா அப்பாவுக்கு சிரமம் கொடுத்துக்காம நீங்கள் இங்கே வந்து நல்லா படித்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து சேர சொல்லி அடுத்த வருஷமும் இனிமேல் இதை வந்து இதில் குறைஞ்சிடவே கூடாது. சிவாஜி ஸ்கூலு இனிமேல் கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். மற்ற ஸ்கூலுங்க ப்ரைவேட்டில் 100% வாங்கினா அது கதையே வேறு. சரியா? வேணும்னே அந்த நல்லா படிக்கிற பசங்களாக கூப்பிட்டு பண்ணி அதை அந்த மாஸ் காமிக்கிறதுக்காண்டி பண்ணுவாங்க. 100% வருது. நீங்கள் உங்களையெல்லாம் இங்கே உள்ள இந்த டீச்சர்ஸ் ரொம்ப சிரமப்பட்டு உங்களை ஒரு எஜுகேஷனை கொடுத்து உங்களை 100% பாஸ் பண்ண வச்சுட்டாங்கன்னா அதோட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. சரிங்களா? அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நல்லபடியாக